இந்த பைக் உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு, ஏன் வாங்குனீங்க? ஆக்சுவலாக Yamaha RX 100னா பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அதுவும் எங்கள் டைமில் வந்து பைக்குனா இது ஒண்டி தான் பைக்கு. இதை பீட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வண்டிகள் வந்தது, ஆனால் எதுவும் ரீச் ஆகல. வாங்கினா நம்ம Yamaha தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த டைமில் வந்து ஒரு இது இருந்துச்சு. முதல்ல ஜப்பான்லேருந்து இறக்குனாங்க இது வண்டி. அப்போல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் லைசன்ஸ் வாங்க முடியாத வயசு. அப்போ பார்க்கும் போது வந்து பார்த்து ரசிச்சுக்கினது உண்டு. இந்த வண்டி வாங்குறதோட என்னென்ன வேலை பண்ணிருக்கீங்க வண்டியில? இந்த வண்டி வந்து ரெடி பண்ணது வந்து பார்த்தோன்னா, நான் என்னோட ஃப்ரெண்டு கூட என்னோட கொல்லில் ஒருத்தர் இருக்காரு. அவர் 3 பேர் தான் வந்து சேர்ந்து இதை ரெடி பண்ணோம். ஸ்டாக்குன்றது வந்து இந்த வண்டியில எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற வண்டியில எதுலையுமே வந்து எதிர்பார்க்கறது வந்து கொஞ்சம் முடியாத ஒரு விஷயம். லோக்கல் 1000 ரூபாய், ஒரிஜினல் வந்து 3000 அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அது மாதிரி வாங்கிலாம் நிறைய வந்து அனுபவம் இருக்கு எனக்கு. அது அவங்க ஒரிஜினல் வித்தாங்களா இல்லையான்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த வண்டியில நீங்க என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்க மாத்திருக்கீங்க? டேங்க் வந்து மாத்தினேன். இந்த டேங்க் வந்து 8500 ரூபாய் வந்தது. மீதி எல்லாம் குரோம் தான் வந்து பண்ணி போட்டேன். வீல் உள்ள தேவையான ஸ்பாட்ஸ்லாம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கினேன். மற்றபடி இந்த இண்டிகேட்டர், பேக் டெயில் லேம்ப்பு, சைடு மிரர் இதெல்லாம் தான் வாங்கினது. மீதி எதுவும் வாங்கலை. ஏற்கனவே இருந்ததே தான் வந்து நான் வந்து எல்லாமே குரோம் பண்ணி அப்படியே போட்டேன். என் வண்டி ஏற்கனவே ரன்னிங்ல தான் இருந்தது. ஓகே ஓகே.